Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஆப்டிக்கல் மவுஸ் தான் அன்பாக்ஸ் வந்து பண்ண போறோம். Zebronicsோட Zebronics Riseங்கிற ஒரு ஆப்டிக்கல் மவுஸ் தான் அன்பாக்ஸ் வந்து பண்ண போறோம். ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனே சொல்லலாம் guys. வெறும் 149 ரூபாய்க்கு நம்ம Amazon வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணினோம். இந்த பிரைஸ்ல இந்த மவுஸ்ல என்னென்ன இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் அன்பாக்ஸ் பண்ணி. அதுக்கு அப்புறம் இந்த மவுஸ் வந்து வர்த்தா இல்லையான்னு நம்ம வந்து கடைசியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல நமக்கு MRP 229 ரூபாய் வந்து போட்டுருக்காங்க. ஆனா நம்ம அமேசானில் வெறும் 149 ரூபாய்க்கு தான் பை பண்ணியிருந்தோம். நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணி இந்த மவுஸை நீங்கள் பை பண்ணிக்க முடியும் வெறும் 149 ரூபாய்க்கு. இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மவுஸ் வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த பாக்ஸில் வந்து வெறும் மவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நமக்கு வேறு மேனுவலோ எதுவுமே நமக்கு வந்து கொடுக்க கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மவுஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த மவுஸை எடுத்தோன்னே நான் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு 30 கிராம்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது. குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து இருக்குது. ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குகிற மவுஸில் நம்ம அதிகமான குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இருந்தாலும் ஒரு மச் பெட்டராக வந்து குவாலிட்டி வந்து இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மவுஸில் நமக்கு வந்து USB டைப் A வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மவுஸ்லையும் இதை தான் கொடுத்துருப்பாங்க. அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்புட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மவுஸோடைய ஒயர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1.2 மீட்டர் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆவரேஜாக வந்து இருக்குன்னே சொல்லாங்க. நமக்கு பிரைடட் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் அது கொடுக்கல. நமக்கு நார்மல் 1.2 மீட்டர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு வந்து போதுமானது. அதுக்கப்புறம் இந்த மவுஸில் உங்களுக்கு வந்து கிளிக்கி ஃபீல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அவ்வளோக்கா உங்களுக்கு மோசமாக இல்லை, உங்களுக்கு ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த மவுஸை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து USB கேபிள் எடுத்துகிட்டு உங்களுடைய லேப்டாப்லேயே அல்லது பிசிலே வந்து இன்சர்ட் வந்து பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மவுஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தயாராகிருச்சு. இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 வந்து டிபியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்களா, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. எப்பயும் போல் நார்மலான மவுஸ் என்ன ரேஞ்சில் வந்து ஒர்க் ஆகுமோ அதே ரேஞ்சில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகி ஃபைனலாக இந்த மவுஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான மவுஸ் தாங்க. நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் வாங்கணும்னு நினைங்கன்னா கண்டிப்பாக இந்த மவுஸை வந்து நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணலாம். உங்களுக்கு லேப்டாப்பில் டச் பேடை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒரு மவுஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மவுஸை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும் அல்லது ஜஸ்ட் இந்த ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து சூட்டபுளாக வந்து ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இன்றை விதித்தால் நாளை உழைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. Invincible.